வேல்பாரி 3ஆம் உலகப் போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. டயபெட்டிக் சாப்பிடலாம். இப்போ நீங்கள் சிறுதானியத்தில் பண்ணால் இதே கொஞ்சம் கெட்டி ஆகாரமே, இது தண்ணி ஆகாரம் தான், பட் ரொம்ப தண்ணியாக ஆக்காத, அவங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கொடுத்தா பெட்டர். அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா வேலை போயிடும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த வேலையை எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அசிடிட்டி ஜாஸ்தியாகி அல்சர் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒன்று வந்துடும். இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கோடி கணக்கு போட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பழைய சோறு கொடுத்து இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இதை தவிர்க்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம பழைய சோறுங்க, அதுவும் சிறுதானியத்தில் பண்ண பழைய சோறு கொடுத்துட்டா சூப்பராக ஆயிடுது. பட் ரொம்ப உடம்பு சரியா இல்லைன்னா நலம் வாழ இந்த எபிசோடில் நம்ம பழைய சோறை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாரம்பரியமாக பார்த்தா சிறுதானியம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சிறுதானியத்தை நைட்டில் மிஞ்சறத ஊற வச்சு காலையில் அதை சாப்பிடுவாங்க. கஞ்சி மாதிரி கொஞ்சம் வெங்காயம் போட்டு மோர் போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. காலங்கட்டு மாற 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 நம்ம ப்ராசஸ்ட் ரைஸ்க்கு வந்துட்டோம், வெள்ளை அரிசிக்கு வந்துட்டோம். ஸோ வெள்ளை அரிசி நம்ம வந்து வேக வச்சு அது மிஞ்சிடுச்சு, ரைஸ் மிஞ்சிடுச்சு. அதை நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம வந்து அதை கொஞ்சம் மோர் போட்டு இதாக சாப்பிட்றோம். இதெல்லாம் ஹோட்டலில் போனீங்கன்னா கோல்ட் ரைஸ் அப்படின்னு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விற்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறையவே தெரிஞ்சிடுச்சு, நம்மளுக்கு வந்து இந்த புளிக்கிறதுனால இதில் குட் பாக்டீரியா நிறையா வருது. நம்ம உடம்புல எத்தனை செல் இருக்கோ அதை விட நம்ம உடம்புக்குள்ள நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து ஜாஸ்தி இருந்தால் அதான் இந்த குட் பாக்டீரியா நம்மளுக்கு ஹெல்த்து. ஏன்னா பாக்டீரியாங்கிறது ஒரே ஒரு செல் தான், ஒரு பாக்டீரியா ஒரு செல். ஸோ இந்த மாதிரி நல்ல பாக்டீரியா நம்ம வந்து எடுத்துக்க நம்ம ஹெல்த் பெட்டர் ஆகிடும். இதுக்கு பேர் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த நல்ல கிருமிகள். இது எங்கே இருக்குது? மெயினாக நம்ம வாய், மூக்கு, நாக்கு, அப்புறம் நம்மளோட சிறுகுடல், ஸ்டமக், பெரிய குடல், இந்த மாதிரி இடத்துல தான் மேக்சிமம் இருக்குது. அதனால இது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இது வந்து டயபெட்டிக் சாப்பிடலாமா? இப்போ நீங்கள் சிறுதானியத்தில் பண்ணால் இதே கொஞ்சம் கெட்டி ஆகாரமே, இது தண்ணி ஆகாரம்தான், பட் ரொம்ப தண்ணியாக ஆக்காத, அவங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கொடுத்தா பெட்டர். இதுவே வந்து ஒயிட் ரைஸாக இருந்தால் அவங்களுக்கு அந்த அளவு நல்லது கிடையாது. இப்போ ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது, அப்போ அவங்களுக்கு இது அவ்வளோ நல்லது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டில் சின்ன பசங்க கூட இப்போ வந்து யூஷுவலாக ஒரு 8ஆம் கிளாஸ்லேருந்து 12 கிளாஸ் வரலும் படிக்கணும், இதுதான் ஒரு ஃபோக்கஸ். 12ஆம் கிளாஸ் முடித்து காலேஜ் சேரணும், காலேஜ் படிக்கணும். இதுக்கப்புறம் வேலை சேர்ந்துடுறாங்க. ஸோ எவ்வளோ வருஷம் பாருங்கள், 8ஆம் கிளாஸ்லேருந்து 12 4, அதுக்கப்புறம் என்ன படிக்கிறாங்களோ 3 வருஷமோ 4 வருஷமோ, இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தா 6 வருஷம், இந்த மாதிரி அவங்க 5 வருஷம், எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபோக்கஸே படிப்பு. நல்லது தான், இது தப்பு இல்லை. பட் வேலைக்கு வந்தவுடனே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேலை என்ன மாதிரி வேலை, காம்படிஷன் எவ்வளோ ஜாஸ்தி, இதெல்லாம் சில பேரால் எடுத்துக்க முடியும், சில பேரால் எடுத்துக்க முடியாது. அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா வேலை போயிடும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த வேலையை எடுத்துக்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அசிடிட்டி ஜாஸ்தியாகி அல்சர் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒன்று வந்துடுது. இது வந்து அவங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாத, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வேலை வாங்கினதை தானே விட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. ஸோ உடம்பு ஹெல்த்துங்கிறது தான் ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கோடி கணக்கு போட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பழைய சோறு கொடுத்து
இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன ஸ்டடி பண்ணி டெஃபினட்டாக இதை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்போது பெரிய ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லெவல்லையே இந்த ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வரவங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா புண்ணு வயிற்றில் மாத்திரம் இல்லை, சிறுகுடல், பெரிய குடல் எல்லாத்துலேயுமே புண்ணு. இவங்களுக்கு உணவை டைஜஸ்டே பண்ண முடியாது. ஒரு தடவை டைரியா போகும், 2 நாள் கழிச்சு கான்ஸ்டிபேஷன், திருப்பி டைரியா போகும், திருப்பி கான்ஸ்டிபேஷன். இந்த மாதிரி விஷயம் இருந்துகிட்டே இருந்தால் இது பெரிய குடல் கேன்சர் வரலும் போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன அப்படின்னா நம்ம பழைய சோறுங்க, அதுவும் சிறுதானியத்தில் பண்ண பழைய சோறு கொடுத்துட்டா சூப்பராக ஆயிடுது. பட் ரொம்ப உடம்பு சரியாக இல்லைன்னா ஒயிட் ரைஸில் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களால சிறுதானியம் அப்போ டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஹெல்த் பெட்டர் ஆன அப்புறம் அவங்களுக்கு சிறுதானியத்தில் இந்த பழைய சோறு கொடுத்தா அந்த குட் பாக்டீரியா, அதில் வர நார் சத்து, அந்த நார் சத்து பெரிய குடலில் போய் அது டைஜஸ்ட் ஆகிற வரலும் நிற்கிற டைமில் இன்னும் நல்ல பாக்டீரியா அந்த அளவு ஹெல்த் பெட்டர் ஆகிடுது. ஸோ பழைய சோறுங்கிறது ஒரு ஜோக் இல்லைங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நம்ம ஊரில் எப்போ சாப்பிடுவாங்க? வெயில் காலத்தில். இப்போ தமிழ்நாட்டில் வெயில் எவ்வளோ நாள் இருக்குங்க? 11.5 மாதம் இருக்குது. தாராளமாக சாப்பிட்லாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் உங்களுக்கு ரொம்ப ஆஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களோட டாக்டர்ஸை கேட்டுட்டு சாப்பிடுங்க. சில பேருக்கு ப்ராப்ளம் ஆகாது, பட் சில பேருக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பழைய சோறு ரொம்ப முக்கியம். எந்த அளவு நீங்கள் சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பட் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அவங்க சிறுதானியத்தில் இதே மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள். வேல்பாரி 3ஆம் உலகப் போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.